அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்து மனிதர்களும் நேர்மையானவர்கள் அல்ல என்பதையும் அனைத்து மனிதர்களும் உண்மையானவர்கள் அல்ல என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் மனிதர்களில் அயோக்கியர்களுக்கு இடையில் உண்மையான கதாநாயகர்களும் இருக்கிறார்கள் என்பதையும் உணர வேண்டும். சுயநல அரசியல்வாதிகளுக்கு இடையில் அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் பகைவர்களுக்கு இடையில் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். அவனுக்கு பொறாமை குணம் வந்துவிடாமல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மௌனமாக ரசித்து சிரிப்பதன் ரகசியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். எதற்கெடுத்தாலும் பயந்து சுருங்கிக் கொள்வது கோழைத்தனம் என்பதை புரிய வையுங்கள். புத்தகங்கள் என்ற அற்புத உலகத்தின் வாசலை அவனுக்கு திறந்து காட்டுங்கள். அதே வேளையில் இயற்கையின் அதிசயத்தை ரசிக்கவும் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். வானில் பறக்கும் பறவைகளின் புதிர் மிகுந்த அழகையும் சூரிய ஒளியில் மின்னும் தேனீகளின் வேகத்தையும் பசுமையான மலை அடிவார மலர்களின் வனப்பையும் ரசிப்பதற்கு அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். ஏமாற்றுவதை விட தோல்வியடைவது எவ்வளவோ மேலானது என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். மற்றவர்கள் தவறு என்று விமர்சித்தாலும் தனது சுய சிந்தனை மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என கற்றுக் கொடுங்கள். மென்மையான மனிதர்களிடம் மென்மையாகவும் முரட்டு குணம் கொண்டவர்களிடம் கடினமாகவும் அணுகுவதற்கு அவனுக்கு பயிற்சி கொடுங்கள். கும்பலோடு கும்பலாக கரைந்து விடாமல் எந்த சூழ்நிலையிலும் தன் சொந்த நம்பிக்கையின்படி சுயமாக செயல்படும் தைரியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். அனைத்து மனிதர்களின் குரலுக்கும் அவன் செவிசாய்க்க வேண்டும். எனினும் உண்மை என்னும் திரையில் வடிகட்டி நல்லவற்றை மட்டும் பிரித்து எடுக்க அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். துயரமான வேளைகளில் சிரிப்பது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். போலியான நட்பை கண்டால் எள்ளி நகையாடவும் எச்சரிக்கையாக இருக்கவும் அவனுக்கு பயிற்சி கொடுங்கள். தன் செயல்திறனுக்கும் அறிவாற்றலுக்கும் மிக அதிக ஊதியம் கோரும் சாமர்த்தியம் அவனுக்கு வேண்டும். ஆனால் தன் இதயத்திற்கும் தன் ஆன்மாவிற்கும் விலை பேசுபவர்களை அவன் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. பெருங்கும்பல் திரண்டு வந்து கூச்சலிட்டாலும் நியாயம் என்று தான் நினைப்பதை நிலைநாட்ட போராடுவதற்கு அவனுக்கு நம்பிக்கை கொடுங்கள். அவனை அன்பாக நடத்துங்கள். ஆனால் தவறு செய்யும் போது கண்டியுங்கள். ஏனென்றால் கடுமையான தீயில் காட்டப்படும் இரும்புதான் வலிமை மிக்கதாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, தவறு ஏதேனும் கண்டால் கொதித்தெழும் துணிச்சலை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். அதே வேளையில் தன் வலிமையை மௌனமாக வெளிப்படுத்தும் பொறுமையை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். அவன் தன் மீதே மகத்தான நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போதுதான் மனித குலத்தின் மீது அவன் மகத்தான நம்பிக்கை கொள்வான். இது மிகப்பெரிய பட்டியல் என்பதை நான் அறிவேன். இதில் உங்களுக்கு சாத்தியமானவற்றை எல்லாம் கற்றுக் கொடுங்கள். இவை அனைத்தையும் ஆசிரியர்களாகிய உங்களால் மட்டுமே கற்றுக் கொடுக்க முடியும். இதோ ஆசிரியர்களுக்கான சில வரிகள். நாட்டின் தலைவிதி வகுப்பில் உள்ள ஆசிரியர்களால் தான் என்றுமே தீர்மானிக்கப்படுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்னொரு குட்டி கதையில் நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.